ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா, ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல் மூலிமா என்எஸ்டிஎல் தேர்ட் பார்ட்டி ஐடிஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் யூடிஐ ஐடி ஃப்ரீ ஐடிஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்எஸ்டிஎல் தேர்ட் பார்ட்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. அதாவது வெறும் 500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் தேர்ட் பார்ட்டி ஐடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேன் கார்டு பிஸ்னஸை நீங்கள் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது வெறும் 500 ரூபா தான் ஐடி காஸ்ட்டு. இதில் நீங்கள் எல்லா விதமான கார்ட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். 3லேருந்து 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இபேன் வந்து ஜென்ரேட் ஆகிடும். என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும், என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இபேன் வந்து வந்துடும். 10லேருந்து 15 நாளுக்குள்ள ஒரிஜினல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வந்து இது டெலிவரி ஆகிடும். இது ஃபஸ்ட் இருந்த மாதிரி கொரியர் ஆப்ஷன் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. இது என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஐடி கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், இது தேர்ட் பார்ட்டி ஐடி தான். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்எஸ்டிஎல் ஐடிக்கு டைரக்ட் ஐடி நீங்கள் வாங்குறதுக்கு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ எலிஜிபிள்ஸும் நிறைய இருக்குது. பிசி பாயிண்ட் எடுத்துருக்கணும், சிஎஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், கடை வச்சுருக்கணும், இது மாதிரி எல்லாமே அவங்க வந்து கேட்பாங்க. அது ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஆகும். இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்எஸ்டிஎல் தரப்பில் இருந்தும் யூடிஐ தரப்பில் இருந்தும் டைரக்ட் ஐடிஸை நிறுத்திட்டாங்க. ஓகே, டைரக்ட் ஐடிஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஐடி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் கிடைச்சிட்டு இருக்கு. அதுவும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் மூலியமாகவே 2000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து 500 ரூபா வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது தேர்ட் பார்ட்டி ஐடி தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களுக்குன்னு தனியாக ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவோம். அந்த ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய வாலெட்டுன்னு தனியாக இருக்கும். அந்த வாலெட்டை நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணிக்கலாம். டாப்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கான கார்டை நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிக்கலாம். இதில் எப்படி நம்ம கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ் இதுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக நான் சொல்லணும்னா, இது வந்து மேனுவல் ஃபார்ம் கண்டிப்பாக நீங்கள் கையில் ஃபில் பண்ணி தான் ஆகணும். கரெக்ஷன் ஃபார்ம்னாலும் சரி, இல்லை வந்து நியூ கார்டுனாலும் சரி, ஃபார்ம் 49 சரி, இல்லை பேன் கார்டு கரெக்ஷன்னாலும் சரி, ஃபார்மை நீங்கள் மேனுவலாக தான் கையில் ஃபில் பண்ணணும். கையில் ஃபில் பண்ணிவிட்டு கஸ்டமருடைய ஃபோட்டோ ஒட்டி கையெழுத்து கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கணும். ஆதார் கார்டில் டேட்டா பார்த்து இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் வாங்கிக்கணும். அதை ஃப்ரண்ட் பேக்கில் ஜெராக்ஸ் எடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு வந்து கலர் வைக்கணும்னு அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி உங்களுடைய வாலெட்டை நீங்கள் டாப்அப் பண்ணிக்கணும். டாப்அப் பண்ணிவிட்டு கார்டை வந்து நீங்கள் எப்படி கையில் ஃபில் பண்ணீங்களோ அது ஆன்லைனில் வந்து எந்தெந்த காலம் எங்கே இருக்குது, லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணுங்க. ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபார்ம், ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் கையில் ஃபில் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ஃபார்மை பிடிஎஃபாக 2 MBக்குள்ள 1:1 வர மாதிரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? அப்லோட் ஆகிடுச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடும். ஆஃபீஸில் இருக்கிறவங்கள உங்களுடைய ஃபார்மை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அக்னாலஜ்மெண்ட் போட்டு விட்ருவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதில் ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்குது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த நபருடைய ஆதார் கார்டு கூட வேறு ஏதாச்சும் ஒரு பேன் கார்டு லிங்க் ஆகிருக்குன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அமௌண்ட் வந்து நீங்கள் ரீஃபண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா ரீசப்மிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் என்ன காரணத்துக்கோசரம் அதை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தகவலும் அதில் போட்டுருவாங்க. நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணது தப்பாக இருக்கலாம், இல்லைனா அப்ளை பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்டுக்கு ஏற்கனவே பேன் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரீசனோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபார்மை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவாங்க. ரிஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வெப்சைட்டில், அதில் வந்துச்சுன்னா உங்களுடைய ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிருக்கு, எதுவோ வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவாங்க. அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி ரீசப்மிட்டும் போடலாம். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. சப்போஸ் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் எடுத்துகிட்டு வேற ஒரு காருக்கும் அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3லேருந்து 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து இபேன்ன்றது ஜென்ரேட் ஆகிடும். 10லேருந்து 15 நாளுக்குள்ளே ஒரிஜினல் கார்டு உங்களுக்கு வந்துடும். எல்லா விதமான பேன் கார்ட்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம், மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணலாம், மைனர் டு மேஜர் கார்டு அப்ளை பண்ணலாம், கரெக்ஷன் கார்டு அப்ளை பண்ணலாம். அதே போல் இன்ஸ்டன்ட் பேன் கார்டு டு நீங்கள் பிசிக்கல் கார்டுக்காகவும் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். 24/7 நீங்கள் உங்களுடைய வாலெட்டை செல்ஃபாகவே லோட் பண்ணிக்கலாம். யாருக்கோசரமோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து
லோட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய வாலெட்டை நீங்கள் எப்படினாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் வந்து லிமிட்டேஷன் கிடையாது. ஒரு பேன் கார்டுக்கு 110 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கட் ஆகும். ஓகேங்களா, வாலெட்டில் நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு 110 ரூபா. இதுவே கஸ்டமர்கிட்ட ஒரு 250 வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 140 வரைக்கும் உங்களுக்கு வந்து லாபம் வந்து நிற்கும். ஓகேங்களா, நீங்கள் உங்களோட வாலெட்டை எப்போனாலும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கஸ்டமர் கேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சப்போர்ட்டும் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், அமௌண்ட் லோட் ஆகிறதுல ப்ராப்ளமாக இருக்குன்னா வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து அவங்களுக்கு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க கிளியர் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த ஐடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ பார்க்குற இந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். கரெக்டான டீட்டெயில்ஸை நீங்கள் சென்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இதுக்கான டைமிங் நம்ம பார்க்குறப்ப காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே உங்களுக்கு ஐடி வேணும்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக படித்து பார்த்து அதுக்கான கரெக்டான பதிலை எனக்கு வாட்ஸ்அப் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதே தான் வாட்ஸ்அப் நம்பரும் கூகுள் பே ஃபோன்பே நம்பரும் சேம் இதே தான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் படித்து பார்த்து லெஃப்ட் சைடில் என்ன கொஷின் கேட்டிருக்கோ அதுக்கு கரெக்டான ஆன்சராக எனக்கு வந்து டைப் பண்ணி வாட்ஸ்அப்பை சென்ட் பண்ணிவிட்டு கூகுள் பே இல்லை ஃபோன்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பே பண்ணிவிடுங்க. அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஐடிக்கான அமௌண்ட்டை நாங்கள் பே பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஐடிக்கான அமௌண்ட்டை நான் பே பண்ண உடனே ஐடி பாஸ்வேர்டு உடனே வந்துடும். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக உடனே ஆக்டிவேஷன் ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இதை நான் கொடுத்த உடனே ஆஃபீஸ்க்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன், இந்த மாதிரி ஐடி வந்து ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் கால் பண்ணலாம், இல்லைனா எனக்கும் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐடி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எஸ் உங்களுடைய கன்ஃபர்மேஷனோ இல்லை என்னோட கன்ஃபர்மேஷனோ கொடுத்த பின்னாடி உங்களுக்கான ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணிவிடுவாங்க. அதை எனக்கோ இல்லை உங்களுக்கோ தெரியப்படுத்தினாங்கன்னா நீங்கள் அதை உங்களுக்கு தெரியப்படுத்தினா உடனே நீங்கள் வாலெட்டை லாகின் பண்ணிவிட்டு வாலெட்டை லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடனே கார்டு வந்து போட ஆரம்பிச்சிக்கலாம். எனக்கு தெரியப்படுத்தினாலும் நானும் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இந்த மாதிரி ஐடி வந்து ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் வந்து வாலெட்டை டாப்அப் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். 500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி NSDL பேஸ் இருக்கிற ஐடி தான் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபார்மும் ஃபில் பண்ணணும், அதே போல் ஆன்லைன் ஃபார்மும் ஃபில் பண்ணணும். ரெண்டுமே ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணணும். இது மொபைலில் பண்ண முடியாது, இது சிஸ்டத்தில் தான் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப்போ ஒரு சிஸ்டமோ இருக்கணும். கண்டிப்பாக டாக்குமெண்ட் ஸ்கேனர் இருக்கணும். சாஃப்ட்வேர் கிடையாதுங்க, பிரிண்டர், ஆல் இன் ஒன் பிரிண்டர் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸ்கேனர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக ஸ்கேனர் வேணும். ஏன்னா ஸ்கேன் வந்து பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மொபைல் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இது சிஸ்டத்தில் தான் பண்ணணும். ஏன்னா இது நம்ம பிஸ்னஸாக பண்ணுறதால கண்டிப்பாக அதுக்கான டிவைசஸ் வந்து நம்மக்கிட்டே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. இந்த ஐடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஐடி கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நான் ஆல்ரெடி கொடுத்த அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவலை கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஐடி வந்து உடனே எடுத்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம். ஐடி காஸ்ட்டு கம்மி ஆகாது, அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ஐடி காஸ்ட்டு 500 ரூபா தான். ஓகேங்களா, ஒரு கார்டுக்கு உங்களுக்கு ஒரு 140 ரூபா நிற்குதுன்னா ஒரு 4 கார்டு நீங்கள் வந்து போட்டிங்க 250 அப்படின்ற ரேஞ்சில் நீங்கள் வந்து போட்டிங்கனாவே நீங்கள் போட்ட முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபான்றது உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வர அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த 500 ரூபா அப்படின்றது ஒரு டைம் பேமெண்ட் மட்டும்தான். நீங்கள் திருப்பி இதுக்கு ரினியூவல் சார்ஜஸோ அது போலலாம் எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஒரு வாட்டி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது நான் ரீஃபண்டபிள். ஓகேங்களா, இந்த 500 ரூபான்றது நான் ரீஃபண்டபிள் தான். உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷனுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். அதிலே உங்களுக்கு வந்து லாபம் வரும். நிறைய கார்ட்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணிங்களாவே உங்களுக்கு நீங்கள் போட்ட இந்த 500 ரூபாய்க்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாரிச்சலாம். பேன் கார்டு பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் போர்டு
போர்டு வச்சு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி நீங்கள் பண்ணாலே போதும். உங்களுக்கான பேன் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதிலே அடிஷ்னலாக இன்னொரு சர்வீஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அது இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுவும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் மெத்தடில் கார்டு அப்ளை பண்ணுறது, அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பர் மூலிமா ஓடிபி வாங்கி நீங்கள் வந்து கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஐடிஸ் இது கூடயே வரும். இப்போ வந்து டைரக்ட் ஐடிஸ் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதில்ல. ஃபியூச்சரில் எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐடியுமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணால் மட்டுமே போதும். ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் ஆதார் கார்டு இது மட்டும் அப்லோடு பண்ணிவிட்டு ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஓடிபி சப்மிட் பண்ணாலே போதும். ரொம்ப குயிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிடும். அந்த ஐடிஸும் ஃபியூச்சரில் வரலாம். ஓகேங்களா? அது வர்றப்போ அந்த ஐடி உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வேணுன்றவங்க 500 ரூபா பே பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மட்டும் இது நீங்கள் எடுங்க. பார்கெயின் பண்ணுறவங்க தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பும் பண்ண வேண்டாம். வீடியோஸை முழுசாக பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு டிசிஷனாலும் நீங்கள் எடுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.